இதய தெய்வம் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவனுடைய ஆசியோடு அம்மாவனுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்த உங்களுடைய பாரம் மணிந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் மீண்டும் 6வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுகின்ற ஒரு இயக்கம் தொடர்ந்து ஆட்சியை பிடித்திருக்கிறது என்றால் அது அம்மாவனுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த பரிசு என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு பொற்கால ஆட்சியை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போலதான் இப்பொழுது தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் தான் தேர்தல் காலத்தில் சொன்ன வாக்குறுதிகள் 5 வாக்குறுதிகளை முதல் கையெழுத்தில் நிறைவேற்றிய ஒரே முதல்வர் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தாலிக்காக ஒரு பவுன் தங்கத்தை கொடுக்கக்கூடிய தங்க தலைவி இந்திய துணை கண்டத்திலேயே ஏன் உலக அளவிலேயே எந்த ஒரு தலைவருமே இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திருமண உதவித்தொகை தருகிறார், 20 கிலோ அரிசி தருகிறார். அதையெல்லாம் விட மாதந்தோறும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் விலையில்லாத 100 மின்சாரத்தை வழங்கக்கூடிய முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக ஆட்சி 5 ஆண்டு காலம் 12 மணி நேரத்திற்கு மின்வெட்டு இருந்தது. கரண்ட் எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாது, நைட்டில் தூங்கவே முடியாது. ஆனால் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் அதையெல்லாம் முறியடித்து இப்பொழுது மின்மிகை மாநிலமாக நிறைவேற்றியிருக்கிறார். நெசவு தொழில் செய்பவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம், விசைத்தொழில் தொழில் செய்பவர்களுக்கு 750 யூனிட் மின்சார விலையில்லா மின்சாரத்தை வழங்கி ஒரு சரித்திர சாதனையை படைத்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் நிச்சயம் உங்களோடு சேர்ந்து அந்த பகுதி பிரச்சனைகளை முடித்துக் கொடுப்பேன். குறிப்பாக இந்த பகுதியினுடைய மேம்பாலத்தை பற்றி வரும்பொழுது தான் சொன்னார்கள், எனக்கும் நன்றாகவே தெரியும். இந்த பகுதி அந்த கோடங்கிப்பட்டி எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியார் வளைவு பகுதியெல்லாம் பைபாஸ் கிராஸ் பண்ணுற இடத்துல மிகப்பெரிய ஆபத்தான பகுதிகள். நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர், கழகத்தினுடைய கொள்கை வரத்து செயலாளர் அண்ணன் அவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். நான்